ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ரேவதி கார்த்தியை பீச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்கே எல்லாருமே ஃபேமிலியாக ஜோடியாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க, இவங்கெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்துருக்கிறத பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, ஆமா அவங்கவுங்க ஹஸ்பண்டோட அவங்கவுங்க ஜாலியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன உனக்கு ஹாப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆயிட்டு என்ன இவரு நான் சொல்ற எதுவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, இவர்கிட்ட போயிட்டு எப்படி நம்ம மனசுல இருக்கிறத புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ராஜா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் மனசுல உள்ளதை சொல்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, சரி சரி சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் உன்னைய மனசார காதலிக்கிற ராஜா, உன் மேல எனக்கு காதல்னு சொல்றதை விட உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன்னு தான் சொல்லணும். ஐ எம் டீப்லி மேட்லி லவ் வித் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ரேவதி சொல்றாங்க, என்ன நான் என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க, ராஜா இப்பயாவது புரிஞ்சுக்கோ நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான நேரம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. மனசார நான் உன்னை காதலிக்கிற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ்வை கார்த்திக் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக் வந்து எதுவுமே சொல்லல. அப்போ ரேவதி கேக்குறாங்க, என்ன ராஜா எதுவுமே பேசாம இருக்க, ஏன் உனக்கு என் மேல காதல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நீ சொல்றது எனக்கு புரியுது ரேவதி, உன்னோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்ன ராஜா சொல்ற, அப்ப என் கழுத்துல தாலி கட்டினல நீனு அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, உன் கழுத்துல நான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா தான் தாலி கட்டினேன், மத்தபடி நான் உன் மேல ஆசைப்பட்டோ இல்ல விருப்பப்பட்டோ நான் தாலி கட்டவே இல்லை அப்படின்ட்டு கார்த்திக் சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. என்ன ராஜா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன் ரேவதி, என் மனசுல நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆசை பசையும் கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருந்தா, அவ இப்போ உயிரோட இல்ல, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு லைஃபுமே நினைச்சு பார்க்கவே இல்லை. உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன்னா அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு வந்து உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி வந்து பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க தான் சொல்லணும். ஏன் ராஜா எதனால இப்படி சொல்ற, எவ்வளவு பேருக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகலையா, அது மாதிரி உன்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இல்ல ரேவதி நீ என்னைய மாத்தணும்னு நினைக்காத, கண்டிப்பா எனக்கு உன் மேல லவ் வரவே வராது, என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுனா அது தீபா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து தீபாவை தான் அந்த இடத்துல நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் நம்ம கார்த்திக்கு தீபாவோட நினைப்பில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்ப இந்த சீனை பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க நம்ம கார்த்திக் வந்து தீபாவை எந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா, சீசன் 1ல தீபா தான் கார்த்திக்கு ஜோடியா இருந்தாங்க. சோ எல்லாருமே தீபா கார்த்திக் அவங்களோட பேரை வந்து ரொம்ப பிடிச்சு போய் தான் அந்த சீரியலே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இதுல தீபாவை சாகடிச்சு சீசன் 2ல கொண்டு வந்து இதுல தீபாவுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை வச்சோன்னே நம்ம ஃபேன்ஸால அதை யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இப்ப வந்து ரேவதியை எந்த அளவுக்கு கார்த்திக் கிட்ட க்ளோஸா காட்டினாலும் அந்த இடத்துல தீபா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் மைண்ட்ல வந்து நினைக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தீபா கார்த்திக் இவங்க 2 பேரோட பேர் வந்து செம்மையா இருந்துச்சு தான் சொல்லலாம். ஆனா சில பேருக்கு அவங்க பேர் பிடிக்காட்டினாலும் தீபா கார்த்திக் இவங்க 2 பேரோட பேருக்காக எவ்வளவு பேர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டைரக்டரும் எவ்வளவோ கொண்டு வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்க, டைரக்டர் நினைக்கிற மாதிரி மாறுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம கார்த்தியும் அதான் சொல்லியிருக்காங்க, என்னால கண்டிப்பா வேற எந்த ஒரு பொண்ணையும் நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் அப்படி முடியாது, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ட்டு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ என்னைய மாத்தணும் அப்படி இப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நீ ஒழுங்கா ஆஸ்திரேலியா போயிட்டு உனக்கான வாழ்க்கையை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரேவதி இன்னும் உடஞ்சு போயிடுறாங்க. என்ன இவரு தீபாவை மனசுல வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் 1 மாசம் நம்ம டைம் கொடுப்போம், அதுக்குள்ள அவர் தீபாவை மறந்து என் மேல் அவ காதல்ல விழுகிறாரா இல்லையான்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறாங்க. சரி ராஜா நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன், இந்த 1 மாசத்துல நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னைய காதலிக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் வந்து அதெல்லாம் சான்ஸே கிடையாது, ஒழுங்கா நீ ஆஸ்திரேலியா போயிட்டு உனக்கான லைஃபை தேடிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா நான் சொல்றேன்ல 1 மாசம் எனக்கு டைம் கொடு, அந்த 1 மாசத்துல நீ என்னைய லவ் பண்ணல நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்ப ரேவதி மனசுல ஒரு முடிவு பண்றாங்க. நான் இந்த 1 மாசத்துல எப்படிலாம் நான் உன்னைய ஓட விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பார்த்து மனசுல நினைக்கிறாங்க. கார்த்திக் சொல்றாங்க, சரி நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனா நம்ம ரேவதி வந்து கார்த்திய பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து கீழ படுத்திருப்பாரு. ரேவதிய பார்த்து கேக்குறாங்க, எதுக்காக நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, எதுக்கு ராஜா கீழே தூங்குற, வா கட்டில்ல வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, வேணாம் வேணாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரேவதி கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இதுவும் ஒரு வகையில ஜாலியா தான் இருக்கு. இன்னும் பாரு 1 மாசத்துல நான் சொன்ன மாதிரியே நீ என்னைய தேடி என்னை லவ் பண்றேன்னு சொல்லதான் போற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல படுத்துறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதியை பார்த்துட்டு, ஷோ இவளோட ஒரே தொல்லையா போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 1 மாசத்துல நம்ம கார்த்திக் வந்து தீபாவெல்லாம் மறந்துட்டு ரேவதியை அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.